முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழர்களின் அன்புக்கு சொந்தக்காரராகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்தநாள் விழாவிலே அவரை நேரில் சந்தித்து முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மட்டுமல்லாது அனைத்து தரப்பட்ட மக்களின் சார்பாகவும் அவர் பல்லாண்டு நூறாண்டு இந்த தமிழ் மண்ணுக்கான தமிழ் மக்களுக்கான இந்த மொழிக்கான பணியை செவ்வனே செய்ய வேண்டும் என்று எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். தேவர் தந்த தேவராம் மூக்கையா தேவரை போல் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞராம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே மும்மொழி கொள்கை தாக்குதலை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த ரூபத்திலும் ஒன்றிய பாசிச அரசு செயல்படுத்த துடிக்கின்ற எந்த ஒரு தீங்கான செயல்பாட்டுகளையும் செயல் திட்டங்களையும் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதி கொள்கையிலே அண்ணாவின் இருமொழி கொள்கையை மட்டும்தான் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம், மும்மொழி கொள்கையை ஒருபோதும் நிலைநிறுத்த மாட்டோம் என்ற உறுதியிலே உறுதியாக இருக்கக்கூடிய 5000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் செயல்படுத்துவோம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஒப்பற்ற தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. கழகத்தின் கொள்கைகளை வரையறுக்கிற போது 50 முழக்கங்களை முன்வைத்தார். அதிலே ஒன்று, இன்றைக்கு இந்தியாவின் ஒற்றை மொழியாக மாற்றுவதற்கு பாஜக பாசிச அரசு முயற்சிக்கிறது. இந்தியா பல மொழிகளை பேசும் தேசிய இனங்களை கொண்ட ஒரு பன்மைத்துவ நாடு. அந்த பன்மைத்துவ கூறுகளை சிதைக்கும் முயற்சியில் பாஜக அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த உறுதிமொழி மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது. பாதிப்பு உருவாகும் என்பதுதான் உண்மை. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்ய அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதே எண்ணிக்கையை மறுபடியும் உறுதி செய்வது எல்லோராலும் ஏற்கப்படாது. அப்படி செய்தாலும் கூட அதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தென்னிந்திய மாநிலங்களும் பாதிக்கப்படும். எனவே மக்கள் தொகையை மட்டுமே ஒரு வரையறையாக கொண்டு இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையை செய்யக்கூடாது என்கிற கருத்தை முதல்வர் முன்வைத்திருப்பது அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களிடையே இந்த கருத்துக்கு பெரும் வரவேற்பு உருவாகி இருக்கிறது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் வெளிப்படையாக இந்த கருத்தை ஆதரித்திருக்கிறார். ஆகவே அமித்ஷா அவர்கள் கூறியது உண்மை அல்ல, இதனால் பாதிப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இன்று அவர் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று உறுதிமொழி ஏற்றிருப்பது மாநில உரிமைகளின் மீது நம்பிக்கையுள்ள அனைத்து தரப்பினருக்கும் மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 50 முழக்கங்களுள் ஒன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 50 முழக்கங்களை வரையறுக்கிற போது 5இல் ஒரு முழக்கமாக இதனை முன்வைத்தார். அதனை கடைபிடிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே உறுதியாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமின்றி அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து முன்னெடுத்து செல்கிறார். சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு, அன்னை தமிழை காப்பதற்கு, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று பல வியூகங்களை வகுத்து களமாடி வருகிறார். எனவே அவரோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம். தொடர்ந்து கைகோர்த்து களமாடுவோம். சார், இசிகாலிருந்து பிரிந்து சென்ற ஆதவ அர்ஜுனா அடுத்த ஓராண்டுக்கு விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர், தாவேக்கா தான் எதிர்க்கட்சிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அது அதிமுகவுக்கு அவர்கள் விடுகிற சவால் என்று தான் கருதுகிறேன்.
அதிமுக எதிர்க்கட்சியா இல்லையா என்ற ஒரு கேள்வியை பொதுமக்களிடையே வேண்டும். சார், தமிழகத்தில் தேச விரோத ஆட்சி நடக்குது, இது அடுத்த வருடம் நீக்கியே தீர்வுன்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்காரு. இந்தியாவில் தேசவிரோத ஆட்சி நடக்கிறது என்று திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதற்கு அவர் எதிர்கருத்தாக இதை முன்வைத்திருக்கிறார். நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் யார் தேசவிரோத அரசை நடத்துவதென்று. அனைத்து தேசிய இனங்களுக்கும் எதிரான அரசு, சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான அரசு, தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான அரசு என்று பாஜக பாசிச அரசுதான் ஒட்டுமொத்தத்தில் தேசவிரோத அரசாக இயங்கி வருகிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அவர் வேறு மாநிலங்களெல்லாம் பின்பற்றத்தக்க அளவுக்கு புதிய திட்டங்கள், யாருடைய கற்பனையிலும் தோன்றாத இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் நிறைவேற்றி கொண்டிருப்பதனாலே திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு மற்ற மாநிலங்களெல்லாம் பிரசித்தமாகிவிட்டது. வெளிநாடுகளிலிருந்து கூட ஆய்வு செய்கின்றார்கள். ஆகவே இந்த நல்லாட்சியின் மூலமாக நாடும் ஒரு நல்ல திட்டத்தை இப்பொழுது முதலமைச்சர் மருந்தகங்கள் என்று 2 நாட்களுக்கு முன்னாலே அறிவித்தார்கள். அதை போல நேற்றைய கூட்டத்திலே பேசியவாறு மத்திய அரசு நிதியை கொடுக்க முடியாது என்று மூர்க்கத்தனமாக அவர்கள் நமக்கு கொடுக்காமல் வஞ்சகம் செய்தால் அவர்கள் ஒன்றும் எஜமானர்கள் அல்ல, நாம் ஒன்றும் கொத்தடிமைகள் அல்ல. அதற்குரிய விதத்திலே அவர் போராட்டத்தை அறிவிப்பார். அதிலே கூட்டணி கட்சிகள் அனைத்துமே பங்கேற்கும். தொகுதி மறுவரை தமிழகத்துக்கு பாதிப்பு இருக்கு இல்லைன்னு இருவேறு கருத்து இருக்கும். ஏன்னா இந்த எண்ணிக்கை 39க்கு குறைய விடாமல் நாங்கள் பார்த்துக்கிடுவோம்னு சொன்னாலும் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமே 70 சீட்டுக்கு மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஆக மற்ற வட மாநிலங்களுக்கு ஜனத்தொகை அடிப்படையிலே அதிகப்படுத்தும் போது நாம் மிகவும் பாதிக்கப்படுவோம். ஆக மொத்தத்திலே அவர்களே எல்லா பில்ஸையும் பாஸ் பண்ணிடுவாங்க. தென்னாட்டு எம்பிக்களுடைய ஆதரவே அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் அதை விடக்கூடாது. அதற்கு எல்லா மாநிலங்களையும் கலந்து இந்த பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கெல்லாம் கூட்டு சேர்த்து அதை ஒரு அணியாக அமைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நேற்று வச்சிருக்கிறோம். அதை நம்முடைய முதலமைச்சர் முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தமிழகத்தில் தேச விரோத ஆட்சி நடக்குது, இது அடுத்த வருடம் நீக்கியே ஆக வேண்டும்னு அமித்ஷா பேசுகிறார். அமித்ஷா நிறைய உளறுவார், அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு வருஷத்துக்கு தேர்தல் வரப்போகுது, திமுக கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு.